எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் பாடிய பூச்சூட்டல் பதிகத்தில் 7வது பாட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதுதான். பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எம் கோவே, மடங்கொள் மதிமுகத்தாரை மால்கொள்ள வல்ல என் மைந்தா, இடந்திட் இரணியன் நெஞ்சை இருப்பிளவாக முன்கீண்டாய், குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்திப்பு சூட்டவாராய். அதுதான் பாட்டு. இதில் எடுத்ததுமே பாருங்க, குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எம் கோவே. குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்லம்னா அவன் வச்சுட்டு குடத்தை எடுத்து போய் ஒழிச்சு வச்சுட்டு கூத்தாடுறது கிடையாது இந்த இடத்துல. அப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அது மாதிரி கிடையாது. குடங்கள் எடுத்தேற விட்டுன்னா குடத்தை தலையில 3-4 குடம், 2 தோளில் 2 குடம், கையில் 2 குடம். இந்த கையில் இருக்கிற 2 குடத்தை மேலே தூக்கி போட்டு டான்ஸ் ஆடிட்டு பிடிக்கிறது. ஒரு டான்ஸ் ஆடிட்டு அந்த குடத்துக்கு வரத்துக்குள்ள, அந்த குடம் திருப்பி கைக்கு வரத்துக்குள்ள 2 கையிலேருந்து குடத்தை தூக்கி மேலே போடுறது. தோளில் 2 குடம் அசையாமல் இருக்கும். தலைக்கு மேலே 3-4 குடம் மேலே அடுக்கி வச்சிருப்பா, கரகாட்டம் மாதிரி. அதை வச்சுட்டு அந்த 2 குடத்தை மேலே தூக்கி போட்டு கீழே 2-3 ஸ்டெப்பு டான்ஸ் ஆடிட்டு அந்த குடம் கீழே ஒரு போய் பிடிக்கிறது. இது குடக்கூத்துன்னு பேர். கூத்துல கிராமப்புற கலைகளில் கூத்துல குடக்கூத்துன்றது ரொம்ப ஃபேமஸ். அதைத்தான் இங்கே சொல்கிறேன். குடங்கள் எடுத்து ஏற விட்டுனா மேலே தூக்கி போட்டு, குடங்கள் குடத்தை தலையில் அடிக்கிட்டு எடுத்து கையில் எடுத்து ஏற விட்டு மேலே 2 குடத்தை தூக்கி போட்டு, குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்லையம் கோவை. கூத்தாடிட்டு அதை பிடிக்கிறதுல பெரிய ரொம்ப சாமர்த்தியமான அதில் ஆளாச்சு. அதில் ரொம்ப திறமையான ஆளாக இருப்பவனே. வல்ல எம் கோவேன்னா அரசன், எம்முடைய அரசனே அப்படிங்கிறது. மடங்கொள் மதிமுகத்தாரை மால்கொள்ள வல்லவன் மைந்தா. மடங்கொள் மதிமுகத்தாரை மால்கொள்ள வல்ல என் மைந்தா, அப்படி படிக்கணும். அது பிரித்து படித்தோம்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தானாகவே புரிஞ்சிடும். மடங்கொள் மதிமுகத்தாரைனா, மடம்னா பெண்களுக்கு உண்டான அச்சம், மடம், நாணம்னு வருவாங்க. அதில் இந்த மடம்ன்றது என்னன்னா ஒரு பயங்கலந்த நாணம். அதுதான் மடம். மடம்கொள் மதிமுகத்தாரை. மதிமுகனம் அதாவது அந்த மாதிரி அச்சங்களை பயங்கொண்ட நாணத்தை கொண்ட மதிமுகம். மதின்னா சந்திரன், முகம்னா வதனம், நம்ம ஃபேஸு. மதிமுகம்னா சந்திரனை மாதிரி முகம்னு அர்த்தம். சந்திரனை மாதிரி முகம் உண்ட பயங்கள் தான் நாணம் கொண்ட மதிமுகத்தார். அந்த மாதிரி முகத்திற்க யாரு? பெண்கள். சொல்ல மடங்கொள் மதிமுகத்தாரை மால்கொள்ள வல்ல என் மைந்தா. மால் நிலையே அப்படியே பைத்தியம் பிடிச்சி அலையிறது. மால்கொள்ளன்னா இப்போ கிருஷ்ணன் மேல பித்து பிடிச்சி எல்லாம் பின்னாடியே சுத்துறா பார்த்தீங்களா, அதுதான் மால்கொள்ள. மால்ன்றதுக்கு அர்த்தமே ரொம்ப பைத்தியமா அலையிறது, விதமிஞ்சின அன்பு செலுத்துறது. அதுதான் மால்ன்றது. மால் கொள்ள அவளையெல்லாம் அது மாதிரி பைத்தியம் பிடிச்சி அலைய வைக்கக்கூடிய மால்கொள்ள மைந்தா, என்னுடைய மகனை. யசோதை சொல்ற மாதிரி தான் இதில் வருது. அதான் இல்லை, மடங்கொள் மதிமுகத்தாரை மால்கொள்ள வல்ல என் மைந்தா, இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருப்பிளவாய் முன்கீண்டாய். இடந்திட்டுன்னா இடறதுன்னா சும்மா காலில் நம்ம சின்ன பொருளுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பொருளை, கொஞ்சம் பெரிய பொருளாக தான் தூக்கி வைப்போம். ரொம்ப சின்ன பொருளாக தான் காலையில் அப்படி தள்ளி விட்டு போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நினச்சி இரணியனோட நெஞ்ச சும்மா ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போடுற மாதிரி குடலில் டக்குன்னு நேரத்தை நுழைச்சி சரணை கீழ்ச்சி தூக்கி போட்டு போனோம் இல்லையா, அது சொல்கிற. அதுதான் இங்கே இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருப்பிளவாக முன்கீண்டாய். நரசிம்மாவதாரத்தில் அது மாதிரி பண்ணேன். குடந்தை கிடந்தவம் கோவே. குடந்தை கிடந்தவம் கோவைன்னா சாரங்கபாணி கோவில். திருக்குடந்தை திருக்குடந்தைன்றது கும்பகோணத்து சாரங்கபாணி பெருமாள். கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளுக்கு அவர் படுத்துட்டு இருக்கிறத கூட உத்தான சயனம்னு வா. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. பெருமாளுக்கு, அந்த சாரங்கபாணி பெருமாளுக்கு ஏன் உத்தான சயனம்ன்றது வந்ததுன்னா, பெருமாள் உத்தானம்னா நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்ல வருவோம் பாருங்க. படுத்துருந்து எழுந்திருந்தோம்னா கொஞ்சம் அப்படி தலையை மட்டும் தூக்கிட்டு அப்படி எழுந்திருப்போம்ல, அந்த பொசிஷன்ல தான் இருப்பார் பெருமாள். ஏன் அப்படி இருக்காருன்னா, திருக்கச்சி நம்பி அங்கே வந்தாராம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. மத்தியானம் ஆராதனை வேலையில வந்துட்டார். இவர் உள்ள வரதுக்கு முன்னாடி நுழைய மணி நேரம் பார்த்து டக்குன்னு கதவை போட்டார், தரையை போட்டார் ஆராதனை பண்ணுறதுக்கு பட்டாச்சாரியர். தரையை போட்ட உடனே இவர் வெளியில் நிற்கிறார். இதை பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்ணுறாராம்,
இவர் திருக்கச்சி நம்பி வந்திருக்காரு. திருக்கச்சி நம்பி அவ்வளோ பெரிய மகான். அவரோட கதை நான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. பெருமாள் வந்து அவர் சொன்னதையெல்லாம் கேட்பார். காஞ்சிபுரத்தில் அவர் இருந்தப்ப அவரோட அந்த அந்த கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துடியுடைய சென்னா புலவரும் சொல்கின்றேன் நீயும் முன் சென்னாக பாய் சுருட்டி கொள்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு அது முன்னாடி ஏதாவது ஒரு கதை வரும்போது சொல்றேன். அது மாதிரி சொன்னோடனே பெருமாளை கிளம்பிடுறாராம், கிளம்பி கூட வந்துடுறாராம். அவ்வளவு பெருமை வாழ்ந்தவர் அந்த திருக்கச்சி நம்பியை. அந்த திருக்கச்சி நம்பி வந்திருக்காரு வாசல்ல வந்து பெருமாள் சிவிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாருன்னே இவர் தரையை போடுடைய பெருமாளுக்கு வந்து ஐயோ திருக்கச்சி நம்பி வெளியில் நிற்கும்போது இவர் தரையை போட்டார். திருக்கச்சி நம்பி வரவேற்கணுமெண்ட்டு அப்படி நிமிந்து எழுந்திருக்கிற மாதிரி பண்றாரு. பண்ண உடனே பட்டாச்சாரிக்கு ஆடி போச்சு உடம்பெல்லாம். பெருமாளுக்கு வந்து திடீர்னு பெருமாள் சயன்ஸ் இருக்க பெருமாள் எழுந்திருக்கிற மாதிரி அவருக்கு கண்ணில் ஒரு நிமிஷம் அப்படி தோணும் பிரமையா. தோணுன்னா என்ன பெருமாள் என்னவார். என்னோட அப்பா அசதி கேட்கும், என்னோட பக்தன் வந்து வெளியில பசியோடு நிற்கிறான், அவனை உள்ள வெளியில வச்சுட்டு எனக்கு சாதம் கொடுக்குறியே, அவனுக்கு சாதம் கொடுத்துட்டு வான்னுவார். சொன்ன உடனே அதை சொன்ன அப்புறம் பட்டாச்சாரி பயந்து போய் நடுங்கி யார் எழுதுன்னு பார்த்தா வெளியில வந்து பார்த்தா பாரதியா ஒரு அப்பாவியா சடாமுடியோட ஒரு சாதாரண ஒரு ஏழை பிராமணனா திருக்கச்சி நம்பி நின்றுப்பார். நீங்கள் யார் பெருமாள் சிவிக்கு வந்தீங்கன்னா ஆமாம் உங்கள் பேர் தான் நான் காஞ்சிபுரத்துலேருந்து தரேன், என் பேர் திருக்கச்சி நம்பி என் பேருன்னு புழுந்து எல்லாரும் சேவிச்சவரை. ஏன்னா பெருமாள் வந்து அவருக்கு உத்தரவு போட்டாச்சே. அப்புறம் இவருக்கு சாதம் கொடுத்துட்டு இவருக்கு பசியார வயறார திருக்கச்சி நம்பிக்கு போட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணாங்க. இன்றைக்கும் மத்தியானம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் திருக்கச்சி நம்பிக்கு ஆராதனை ஆன அப்புறம் தான் பெருமாளுக்கு ஆகும். கோயிலுக்குள்ளே திருக்கச்சி நம்பி பெருமாளுக்கு ஆராதனை ஆன அப்புறம் தான் திருக்கச்சி நம்பி சிலை இருக்கும் உள்ள அவருக்கு ஆராதனை பண்ண அப்புறம் தான் பெருமாளுக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் அதுதான் இங்கே சொல்ல குடந்தை கிடந்த எம் கோவை இதில் கும்பகோணத்தில் குடந்தைனா கும்பகோணத்தில் படுத்துட்டு இருக்க கிடந்தன்னா படுத்துட்டு இருக்கிற எம் கோவை எங்களுடைய அரசனே குறுக்கத்தி பூ மாலை கட்டி வச்சிருக்கேன், குறுக்கத்தி பூவில் மாலையை கட்டி வச்சிருக்கேன், அதை சுட்டிக்க வா உடனே வா அப்படின்னு கூப்பிடுறார். பெருமாளை வந்து யசோதை வந்து கிருஷ்ணனை கூப்பிடுறதா பெரியார் இங்கே நமக்கு சாதிக்கிறார். அதான் விஷயம். இது இப்போ குறுக்கத்திப்பு சூட்ட வர இது பார்த்துட்டீங்க இல்லையா. இப்போ நம்ம இதோட கன்க்ளூஷன் என்னன்னா குடக்கூத்துல மிகச்சிறந்த ராஜாவே, பெண்களை எல்லாம் மயக்கக்கூடிய அரசனே, என்னன்னு என்ன ரொம்ப ஈஸியா 2 துண்டா கிண்டு போட்ட என்னுடைய பெருமாளே, கும்பகோணத்துல படுத்துட்டு இருக்கிற சாரங்கபாணி பெருமாளே, உத்தான சயனம் கொண்டிருக்கிற சாரங்கபாணி பெருமாளே. கும்பகோணம் பெருமாள் சயனிச்சிருக்கிறதுக்கு சயனம் பண்ணிட்டு பேர் உத்தான சயனம். அது மாதிரி அனந்த சயனம்ன்றது ஸ்ரீரங்கத்தில். இது பார்த்தீங்கன்னா ஸ்தல சயனம்னு தரையில் படுத்துட்டு இருக்கிறது மகாபலிபுரத்தில். அது மாதிரி 5 சயனம் வரும். அதில் 5 சயனத்தில் 3 சயனம் சொல்லிட்டேன், இன்னும் 2 டக்குன்னு ஞாபகம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் பெருமாளுக்கு வந்து ஒரு அது அந்த இதில் இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது வந்து இது கும்பகோணத்தில் இருக்கிறது வந்து உத்தான சயனம்னு பேர். பாதி எழுந்த நிலையிலையும் பாதி படுத்துட்ட நிலையிலையும் அப்படியே படுத்துட்டு எழுந்திருக்க கொஞ்சம் எழுந்த நிலையில் இருக்க அதுதான் அந்த பொசிஷன். அதுதான் இங்கே சொல்கிறார். எல்லாரும் நான் அந்த மாதிரி படுத்துருக்க பெருமாளே, நான் குறுக்கத்தி பூ மாலை சுட்டி கட்டி வச்சுருக்கேன். குறுக்கத்தி பூன்றது அந்த காலத்தில் காட்டில் வளர பூ, இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த பூவெல்லாம் அழிஞ்சே போச்சு. குறுக்கத்தி பூன்னு காட்டில் இருக்கும். அந்த பூ பெருமாளுக்கு ரொம்ப ஏற்றுது. அந்த அதில் மாலை கட்டி வச்சிருக்கேன், உனக்கு போடுறதுக்கு நீ வா இந்த மாலையை போட்டுக்கோன்னு பெருமாளை கூப்பிடுறதா, பெருமாளை யசோதை கூப்பிடுறதா பெரியாழ்வார் சொல்கிறார். தேங்க்யூ. இதில் வந்து குடக்கூத்து மாதிரி அந்த கிராமப்புறத்தில் வந்து கிராமிய நடனங்கள்னு இருக்குது. நாட்டுப்புற நடனங்கள்னு பாருங்க. கோலாட்டம், கும்மி, கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சிலம்பாட்டம், களியாட்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து கோலாட்டம் இல்லை, கரகாட்டமும் இல்லை, கும்மியும் கிடையாது, சிலம்பாட்டமும் கிடையாது. சிலம்பாட்டம் வேறு, களியாட்டம் வேறு. களியாட்டம் வந்து எப்படி வேணாலும் அடிக்கலாம். சிலம்பாட்டத்துக்கு சிஸ்டம் ஒரு அளவு இருக்குது, லெவல் இருக்குது.
அந்த லெவலில் தான் அடிக்கலாம். அது அந்த மாதிரி தான் அடிக்கணுன்றது வர களியாட்டுறது அப்படி இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கலாம். எப்படி அடித்தாலும் தடுக்கிறதுக்கு அந்த இதை கற்றுக்கிறது தான் களியாட்டம். அது சேவை ஆட்டம்னு ஒன்று, தொண்டு செய்கிறது. அடுத்த வாழ்க்கை ஒருத்தர் இவாளுக்கு இவாளுக்கு படிப்புவா, இவா அவளுக்கு சேவகனா படிப்புவா. சேவை ஆட்டம் ஒன்று, பேயாட்டம்னு ஒன்று. பேயாட்டம் தான் தெரியும், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பூத ஆட்டம்னு, பேயாட்டம்ன்றது தலையை பிரித்து போட்டு படுது. பூத ஆட்டம்ன்றது கண்ணையை வாங்கி பெருக்கிட்டு பெருசாக உடம்பை பெருசாக்கிட்டு கீழே குறிஞ்சிட்டு அந்த மாதிரி அது ஒரு ஆட்டம் இருக்கு போட்டு. காவடி ஆட்டம் நமக்கு தெரியும். இப்பயும் முருகனுக்கு காவடி எடுக்காங்க. மயிலாட்டம், முருகனுக்கு காவடி எடுக்கும்போதே நீங்கள் அந்த மயிலாட்டத்தையும் பார்க்கலாம். அது மாதிரி அது மார்கோல் ஆட்டம்னு ஒன்று இருக்குது. மார்கோல் ஆட்டம்ன்றது வந்து உங்களுக்கு கோலாட்டம் ஆடுறா இல்லையா, வெறும் கோலாட்டம் வேறு, மார்கோல் ஆட்டம் வேறு. கோலாட்டம் ஆடும்போதே டக்குனு இந்த கோலை எடுத்து வாங்கிட்ட கொடுப்பா, பக்கத்தில் இருக்கவாங்கிட்ட தாவச்சுன்னு இருக்கிற கோலை அடுத்த வாழ் கொடுத்துருவா. அடுத்துட்டு கை கொட்டுவா, அந்த கோலால் கும்மி அடிப்பா. அவள் கை தட்டும்போது இந்த பின்னாடி இருக்கவா இவாளுக்கு கோலை கொடுப்பா. இவா ஒரு இடத்துல அந்த பக்கத்தில் கொடுத்துருவா, கையை தட்டிட்டு கோலை கொடுத்துருவா, கையை தட்டி பின்னாடி இருக்கவா கொடுக்குற கோலை வாங்கிப்பா. அது மாதிரி அதுதான் மார்கோல் ஆட்டம்னு பேர். அதெல்லாம் இருக்குது நிறையா. தேவராட்டம், தேவர்கள் மாதிரி இது பண்ணிட்டு பாடுறது. சிம்மாட்டம்னு சிங்கம் மாதிரி, சிங்காட்டம், புலியாட்டம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ கூட புலியாட்டம் ஆடுறா பாருக்கோம். இதெல்லாம் நாட்டுப்புற கலையை சேர்ந்தது இருக்கிறது. எல்லாம் கரடி ஆட்டம்னு ஒன்று இருக்குது. கரடி மாதிரியே வந்து பிடிக்கிறது, ஆளை பிடிக்கிறது, அதில் ஒரு ஆட்டம் இருக்குது. அது மாதிரி பொடிக்கழி ஆட்டம்னு இருக்குது. பொடிக்கழி ஆட்டம்ன்றது என்னென்னா, நீங்கள் போகிறீங்க பாருங்கள், நடந்து போகும்போதே கையில் சின்ன ஒரு மூட்டை மாதிரி அந்த மணலை கொடுத்துருவா. மணலை கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்ருவா. அந்த ஓட்டையில் அந்த மணல், கையில் இருக்கிற மணல் பூரா அதுக்கு அந்த காஞ்ச மணல் கொட்டிகிட்டே இருக்கும் லைனாக. இந்த மணல் கடிகாரம் மாதிரி சின்னதாக அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். அது கொட்டி முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஓடிகிட்டே இருக்கணும், ஆடிகிட்டே இருக்கணும். அதை கையில் வச்சுட்டே ஆடிட்டு இருக்கணும். அதை ஆடி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு படம் போட்டுக்கணும். அதுதான் காலில் போடுற மாதிரி காட்டுறா பார்த்தீங்களா, அதுதான். அதை கையில் கொடுத்துருப்பா. அந்த மாவு இது பண்ணி, ஓலை மாவை இது பண்ணி ஒரு மூட்டையாக கட்டி கையில் கொடுத்துருப்பா. ஒரு கிழி மாதிரி, பொடிக்கிழின்னு பேர். அது பேர். அதை கொடுத்துட்டு, அதில் தான் அதுக்கு பேர் பொடிக்கிழி ஆட்டம்னு பேர். அதை கொடுத்துட்டு உங்களை ஆட சொல்லுவா. நீங்கள் ஆடிட்டு அந்த மாவு முடிகிற வரைக்கும் அங்கே ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் அதில் உருவாகிருக்கணும். அதுதான் ஏதாவது ஒரு கோலத்தை போட்டுக்கணும் அதை வச்சுட்டு. அது மாதிரியெல்லாம் இருக்குது நிறையா. அது மாதிரி அந்த ஆட்டங்கள்லேயே நிறையா இருக்குது. நாட்டுப்புற கலைகள்ன்றது ஃபேமஸ். நாட்டுப்புற நடனங்கள் இது கிராமிய நடனங்கள்னு பேர். இன்னும் கூட இல்லை இருக்குது. அதெல்லாம் எனக்கு சரியாக சொல்ல தெரியல கரெக்டாக. தேங்க்யூ.